எப்பவுமே காய்கறி வாங்க போகும்போது மல்லி, புதினா தழைகளும் சேர்த்து வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்த உடனே காய்கறியை உடனே கழுவி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். மல்லி, புதினா தழைகளை சரிபார்க்க நேரம் இல்லாட்டா ஃப்ரிட்ஜில் அப்படியே எடுத்து வச்சிட்டோம்னா சீக்கிரம் இலையெல்லாம் அழுகி போயிடும். அதை சுத்தப்படுத்தி நல்ல தண்ணியில் கழுவி ஈரம் இல்லாமல் நிழலில் காய வச்சு பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இருக்கிற வீட்டு வேலையில் மல்லி, புதினா தழைகளை வாங்கிட்டு வந்தோடனே சில நேரத்தில் சுத்தப்படுத்த நேரம் இருக்காது. அப்படியே வெளியவே வச்சுட்டாலும் வாடி போயிடும். அதுக்கு என்ன செய்யணும்னா, இப்படி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து புதினாவோட காம்பு பகுதிகளையும் மல்லித்தலையின் வேறு பகுதிகளையும் இப்படி தண்ணியில் மூழ்கிற மாதிரி வச்சுட்டா அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் வாடாமல் நல்லாயிருக்கும். அதற்கு இடைப்பட்ட நேரம் இருக்கும்போது மல்லி, புதினா தலைகளை நல்லா சுத்தப்படுத்தி தண்ணியில் நல்லா அலசிட்டு ஈரம் போனதும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டா ரொம்ப நாளைக்கு வாடாமல் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை வாங்கினாலும் இதே மாதிரி செஞ்சுக்கிடலாம். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.